இவரை ஏன் சார் இந்த துறைக்கு அமைச்சராக்குனீங்க? இவருக்கு என்னங்க தெரியும்? அப்படின்னு ஒரு நடிகர் அமைச்சராக நியமிக்கப்பட்ட ஒருத்தரை நோக்கி கேள்வி எழுப்புறாரு. யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். விஷால் தான். அமைச்சராக ராஜ்மோகன் நியமிக்கப்பட்ட பிறகு எஸ்பெஷலி திரைத்துறையிலிருந்து நடிகர் சங்க பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய விஷால் வந்து இந்த கேள்வியை கேட்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, 30 வருஷமா நீங்களே சினிமால இருந்து சக்சஸ்ஃபுல் ஆக்டரா இருந்து அதுக்கப்புறம் இப்ப முதலமைச்சர் ஆயிருக்கீங்க. இந்த இலாக்காவை நீங்களே வச்சுக்கலாமே. ராஜ்மோகனுக்குலாம் என்னங்க தெரியும்? அவர்ட்ட ஏங்க இந்த துறையை குடுத்தீங்க? அப்படிங்கிற மாரி ஒரு ட்வீட்ட போட்டுட்டு, நான் ராஜ்மோகனை இழிவுபடுத்தலாம் இல்லன்னு விஷால் ஒரு விளக்கம் குடுக்குறாரு. பண்ணலன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டியேப்பா அப்படின்னு சொல்ற மாரி தான் இருந்துச்சு அவருடைய ட்வீட். சரி, கொஞ்சம் ஃபிளாஷ்பேக்குக்கு போய், இதுக்கு முன்னாடி சினிமா துறையை தங்க கையில் வைத்திருந்த அமைச்சர்கள் எல்லாம் திரைத்துறையை சேர்ந்தவங்க தானா? விஷால் வைக்கிற கோரிக்கை நியாயம் தானா? அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர்களாக யாரெல்லாம் இருந்திருக்காங்க? இப்ப 2021ல இருந்து 26 வரைக்கும் போன திமுக ஆட்சியில வெள்ளக்கோயில் சாமிநாதன் அப்படிங்கிறவரு இந்த செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரா இருந்தாரு. அவர் தான் சினிமா சார்ந்த இஷ்யூஸையும் ஹேண்டில் பண்ணுவார். அவருக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அவர் 5 வருஷமா அந்த டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணலையா? சரி, அதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர் யாரு? அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்போது கடம்பூர் ராஜுன்னு ஒருத்தர் தான் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரா இருந்தாரு. அவர் தான் அவருடைய ஆட்சி காலகட்டத்துல செய்தி மற்றும் விளம்பரத்துறையில சினிமா சார்ந்த பிரச்சனைகள்ல எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு. படம் ரிலீஸ் ஆகாத பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல சினிமா தொழிலாளர்களுடைய ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமான தீர்வை கொடுத்தவர் அவர்தான். கொஞ்சம் கலைஞர் ஆட்சி காலத்துக்கு போவோமே. 2006, 11 கலைஞர் கடைசியாக முதலமைச்சரா இருந்த அந்த காலகட்டம். அதுல யாரு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரா இருந்தது அப்படின்னா பரிதி இளம்வழுதி. அவருக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தமே இல்லை. இவங்க எல்லாருமே செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக அவங்களுடைய காலகட்டத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அதை சரி பண்ணிருப்பாங்க. சில விஷயங்களை சரி பண்ணாம விட்டுருப்பாங்க. அவங்க பண்ணலையேன்னு சொல்ல வருத்தம் திரைத்துறைக்கு இருந்திருக்கும். அதை கேட்கறதுலயோ பேசுறதுலயோ எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனா ராஜ்மோகன் ஒருத்தரை முதலமைச்சர் விஜய் டிஐபிஆருக்கான மினிஸ்டரா செய்தி மற்றும் விளம்பரத்துறைக்கான அமைச்சரா நியமிச்ச உடனே விஷால் ஏன் இந்த கேள்வியை கேட்டாரு அப்படின்றதா இன்னைக்கு பலருக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிபார்ட்மெண்ட்டோட அமைச்சரா இருக்கணும் அப்படின்னா அவர் அந்த துறையில இருந்து தான் வரணும் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் நம்ம அப்படி வந்து கொண்டு வந்துட முடியும்? அது பிராக்டிக்கலா முதல்ல பாசிபிளா? சரி, அப்படி வரவங்க மட்டும்தான் அதை பண்ணுவாங்களா? ஏன் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து மத்திய இணையமைச்சரா இருக்கக்கூடிய எல் முருகன் அவர் தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் துறையுடைய அமைச்சரா இருக்காரு. அவருக்கு கீழே தான் சினிமா உள்ளிட்ட விஷயங்கள்லாம் வருது. எல் முருகனுக்கும் சினிமாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவர் மத்திய இணையமைச்சரா செயல்படலையா? விஷால் அவரை நோக்கியும் இந்த கேள்வியை முன் வச்சாரா? அப்படின்ற கேள்விகளை இன்னைக்கு பொதுவெளியில எல்லாருமே எழுப்ப தொடங்கிட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, விஷால் சொல்ல வர்றது சிம்பிள் தான். விஜய் கையில இந்த துறை இருக்கணும். அப்படி அந்த துறையை அவர் வச்சுக்கிட்டாதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சொன்னா புரியும். ராஜ்மோகனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. சரி, முதலமைச்சர் விஜய் கையில இந்த துறை இருக்கணுமா? இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கே அதுக்கான பதில் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு முதலமைச்சரா அவருடைய போக்கஸ் அப்படிங்கிறது எதுல இருக்கணும்? வழக்கமா இதற்கு முந்தைய ஆட்சி காலங்கள்ல முதலமைச்சர்கள் கையில எந்தெந்த துறையெல்லாம் இருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஐஏஎஸ், ஐபிஎஸ், அட்மினிஸ்ட்ரேஷனு, போலீஸ், உள்துறை இந்த மாதிரியான இலாக்காக்களை தான் முதலமைச்சர்கள் தங்களுடைய கையில வச்சிருப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல், அதிகாரம் நம்ம கையில இருக்கணும்ன்றதுக்காக. ஆனா இப்போது பதவியேற்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் தன்னுடைய கட்டுப்பாட்டுல எந்தெந்த துறைகளை வச்சிருக்காரு? ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்கமான போர்ட்போலியோஸ் தவிர்த்து மகளிர் நலன், குழந்தைகள் நலன், முதியோர் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை எவ்வளவு முக்கியம் பாருங்க. அவருடைய பார்வை எந்த மாதிரி இருக்கு, எந்த விஷயங்கள் நம்மளுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கணும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. நமக்காக வாக்களித்தவர்கள், இந்த சமூகத்தில் முக்கிய பங்காற்றக்கூடியவர்கள் யாரெல்லாம் வந்து ஒரு விளிம்பு நிலையில இருக்காங்களோ அவர்கள் மீதான கவனம் கூடுதலாக இருக்கணும்னு சொல்லி அவருடைய கவனத்தை அங்க செலுத்துறாரு. ஆனா விஷால் என்ன சொல்றாருன்னா, சார் சினிமா துறையை நீங்க பாருங்க சார்னா அதுக்கு அவர் வந்திருக்காரு. அதையும் அவர் தான் பார்க்க போறாரு. எல்லா துறைகளுக்குமான பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்க போகுது. அவர் கீழே தான் எல்லா அமைச்சர்களும் இருக்க போறாங்க. பட் ஒவ்வொரு அமைச்சர்களை நியமிச்சு ஒவ்வொரு துறையை பார்க்க சொல்றாங்க. ஆனால் இந்த புரிதல் இல்லாம தான் விஷால் இதை கேட்கிறாரா அப்படின்ற கேள்வி தானே வருது. இப்ப அவர் ஒருவேளை விஷால் சொல்ற மாதிரி சினிமா துறையும் சேர்த்து முதலமைச்சர் பாக்குறாருன்னா, இன்னைக்கு பாராட்டி பேசுறவங்க என்ன சொல்லுவாங்க? ஏங்க அவர் நடிகரா இருந்து வந்தார் ரைட்டு. அதுக்காக சினிமா துறையை போய் இவரு பாக்குறாருங்க. இதனாலதாங்க ஒரு நடிகர் எல்லாம் இந்த இடத்துக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு பேச மாட்டாங்களா? இன்னைக்கு எல்லாரும் பாராட்டுறாங்க. பரவாயில்ல, தொலைநோக்கு பார்வையோட விஜய் வந்து எந்தெந்த துறைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைக்கணுமோ அதை வச்சிருக்காரு அப்படின்னு இன்னைக்கு பாராட்டப்படுறாங்க. இந்த இடத்துலதான் அந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வருது. யாரு எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது தான். அவங்க என்ன பண்ண போறாங்க அதை தானே கவனிக்கணும். இப்ப இதே ராஜ்மோகன் கையில தான் பள்ளி கல்வித்துறை, அதுதான் பிரதானமான துறை. அவர் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர்.
அவருடைய கூடுதல் பொறுப்பாக தமிழ் வளர்ச்சி இருக்கு, செய்தி மற்றும் விளம்பரத்துறை இருக்கு. இத்தனை இலாக்காக்களையும் அவர் கவனிக்கிறார். பள்ளிக்கல்வித்துறை எவ்வளவு முக்கியமான துறைன்னு நமக்கு தெரியும். மாணவர்களுடைய எதிர்கால நலன்கள் சார்ந்த ஒரு துறை. அதுல அவர் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட ஒரு ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்துல நடக்குது. நாளைக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாக போகுது. அதை ஒட்டி என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணும், அடுத்த கட்டமா என்னென்னலாம் பண்ணணும், பள்ளிகள் திறப்புக்கு ஏற்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே முதலமைச்சர் விஜயோடு ராஜ்மோகன் மேற்கொண்டுட்டு இருக்காரு. அவர் அடிப்படையில மீடியாவை சேர்ந்தவர் தான், யூடியூபரா இருந்திருக்கிறாரு. அவர் ஒரு படம் கூட இயக்கி இருக்கிறதா சொல்றாங்க. சில படங்கள்ல நடிச்சிருக்காரு. திரைத்துறையோட நல்ல சப்போர்ட் இருக்கு, அவருக்கான நட்பெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்து கண்டிப்பா எல்லாருமே விமர்சிக்க தான் போறோம், கேள்வி எழுப்ப போறோம், தப்பு பண்ணா கண்டிக்க போறோம், அதெல்லாம் இருக்கதான் போகுது. ஆனால் ஒருவரை ஒரு துறைக்கு நியமித்த உடனேயே விஷால் சொன்ன இந்த கருத்து அப்படின்றது இன்னைக்கு பலராலும் கண்டிக்கப்படுது. அதே நேரத்துல திரைத்துறையிலிருந்தே ராஜ்மோகனுக்கு சப்போர்ட்டும் வருது. ராகவா லாரன்ஸ் போன்றவர்கள் சப்போர்ட் பண்றாங்க. தயாரிப்பாளர் சிவா அவர் ஆதரிச்சிருக்காரு. நிறைய ஆதரவும் அவருக்கு வந்திருக்கிறது. அதே நேரத்துல விஷால் கருத்தை சப்போர்ட் பண்ணி பேசுறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. இதை தாண்டி ராஜ்மோகன் மீது வேறு சில குற்றச்சாட்டுகளையும் சிலர் வைக்கிறாங்க. அவருடைய எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் பத்தி கேட்கறாங்க. அதுல நிறைய முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் அவர் விளக்கம் அளிக்கணும், அதுக்கு அவர் பதில் சொல்லட்டும். பட் ஒரு அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே அவரை அவர் எங்கிருந்து வந்திருக்கிறாரு, அவருடைய பின்புலத்தை வச்சு ஒரு கேள்வி எழுப்புறது முறையானதா இருக்குமா அப்படின்றதா இன்னைக்கு எல்லாருமே வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அவருடைய செயல்பாடுகள் என்னங்கிறத பார்க்கணும். அதே நேரத்துல மற்ற துறைகளும் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸையும் யார் யார் கையில கொடுத்திருக்காங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கவனமும் இதுல இருக்கணும். ஏன்னா முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு புதிய அமைச்சர்கள் தான் இப்போ வந்திருக்கிறவங்க எல்லாம். செங்கோட்டையனை தவிர்த்து பார்க்கும்போது மற்றவர்களுக்கெல்லாம் இந்த அனுபவமே இருக்காது. இப்பதான் வந்திருக்காங்க. துறை சார்ந்த அதிகாரிகளோட ஆலோசனை நடத்துவாங்க. மக்களோட கோரிக்கையும் கவனிக்கணும். எல்லாத்தையுமே கவனிச்சு அவர்கள் முடிவெடுக்கணும். இதுக்கு முன்னாடி இப்ப முதலமைச்சர் விஜயை சந்திக்கும் போது கமலஹாசன் கூட திரைத்துறை சார்ந்த சில கோரிக்கைகளை அவர்கிட்ட கொடுத்திருக்காரு. அதையும் அவர் பரிசீலனை பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒவ்வொரு துறைகள்ல இருந்துமே அரசிடம் கோரிக்கைகள் வரத்தான் செய்யும். அதை அவங்க பரிசீலனை பண்ணி முடிவுகள் எடுக்க போறாங்க. பட் நம்ம சொல்ல வர விஷயம் இன்னைக்கு பொதுவா சமூக வலைதளங்களிலும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போதே இந்த எதிர்ப்பை எந்த அடிப்படையில விஷால் பதிவு செஞ்சார். அவருக்கும் நிறைய அரசியல் ஆசைலாம் கூட கடந்த காலங்கள்ல இருந்திருக்கு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுறது கூட அவர் முயற்சி பண்ணாரு. ஆனா அப்ப அவரு நாமினேஷன் பேப்பரை தாக்கல் பண்ணும்போது அதுல ஒரு பிழை இருந்ததுனால அவருடைய நாமினேஷனே ரிஜெக்ட் ஆச்சு. அதையே அவர் சரியா பண்ணல. அவர் இதை கேட்கிறாரு அப்படின்ற கேள்விகளை கூட சில பேர் விளையாட்டா முன்வைக்கிறாங்க. கேள்வி கேட்கறதுல தப்பு இல்ல. அந்த கேள்வியில எந்த மாதிரியான தார்மீகம் இருக்கிறது, அதுல எந்த அளவுக்கு மக்களுக்கான கோரிக்கைகள் இருக்கு அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் முக்கியமானது நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. விஷாலுடைய கேள்வி நியாயமானதா? அவர் கேட்கக்கூடிய கேள்விகள்ல நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.